ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1லேருந்து முக்கியமான ஒரு சில மாற்றங்களில் வருது. இந்த மாற்றங்கள் எது எதில் வருது அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆகஸ்ட் 1லேருந்து வரப்போகிற மாற்றங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஐ ஆப் சம்மந்தமான முக்கியமான மாற்றங்கள் தான். அதாவது ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்புகளில் ஒரு சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. மாற்றம்னு சொல்கிறத விட இது கட்டுப்பாடுகள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களோட யூபிஐ ஆப்பில் உங்களோட பேலன்ஸை செக் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நீங்கள் 50 முறை மட்டுமே உங்களோட யூபிஐ ஆப்பில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஆகஸ்ட்டு 1க்கு அப்புறம் யூபிஐ ஆப்பில் வரக்கூடிய மற்றொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட மொபைல் நம்பரோட லிங்க் செய்யப்பட்ட, அதாவது இணைக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தகவல்களை செக் பண்ணுவோம். இதை செக் பண்ணுறதுக்கும் ஒரு கட்டுப்பாடானது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளில் நீங்கள் 25 முறை மட்டும்தான் உங்களோட மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த மாற்றங்களை எல்லாம் யூபிஐ ஆப்பில் யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வர்றாங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கிற இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிரான்சாக்ஷன் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு தான். நீங்கள் யூபிஐ ஆப் மூலமாக ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுற பட்சத்தில் உங்களோட டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பெண்டிங் நிலையில் இருந்ததுன்னா அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் 3 முறை மட்டுமே செக் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் 3 முறை செக் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் செக் பண்ணும்போது 90 செகண்ட் இடைவெளி விடணும் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் யூபிஐ ஆப்புகளில் ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பயன்படுத்தி ஓடிடி ஆப் யூஸ் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லோன் கட்டுறவங்க, இஎம்ஐ கட்டுறவங்க, எதுலையாவது முதலீடு செஞ்சுருந்தா அந்த அமௌண்ட்டை ஆட்டோ பேமெண்ட்டில் போட்டு கட்டுவாங்க. இந்த மாதிரியான ஆட்டோ பேமெண்ட் யூபிஐ ஆப்புகளில் பயன்படுத்துறதுக்கு ஒரு நேர கட்டுப்பாடு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நேர கட்டுப்பாடு படி ஆட்டோ பேமெண்ட்டை எப்போ எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 மணிக்கு முன்னாடி இந்த ஆட்டோ பேமெண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதே போல் மதியம் 1 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 9:30 மணிக்கு மேலே இந்த ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட்டில் சொல்லியிருக்கிறாங்க. யூபிஐ ஆப்புகளில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே என்பிசிஐ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யூபிஐ ஆப்புகளோட பாதுகாப்புக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் இந்த பேங்கோட கிரெடிட் கார்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான அப்டேட் ஆனது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு சோகமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். கிரெடிட் கார்டு சம்மந்தமாக எந்தெந்த பேங்க்லாம் இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் பேங்க், சென்ட்ரல் பேங்க், கரூர் வைசியா பேங்க், யூகோ பேங்க், எஸ்பிஐ பேங்க், இந்த பேங்கோட கிரெடிட் கார்டு எல்லாத்துலேயும் முக்கியமான அப்டேட் ஆனது வந்திருக்கு. இந்த அப்டேட் எது சம்மந்தமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காப்பீடு சம்மந்தமாக தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த பேங்குகளோட கிரெடிட் கார்டு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு விமான விபத்து காப்பீடு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அது எவ்வளவு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கிடைக்கிது. இனிமேல் அந்த காப்பீடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சமையல் எரிவாயு பயன்படுத்துகிறவங்களுக்கு விலை மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஜூலை மாதம் இந்த வணிக பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டருக்கு மட்டும் விலையை குறைச்சிருந்தாங்க. அதே போல் வீட்டு உபயோகங்களுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டரோட விலையும் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் பல துறைகளில் பல மாற்றங்களானது வருது. இந்த மாற்றங்கள் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.